வணக்கம் மக்களே, நான் உங்களை அக்ரிடெக் பட்டதாரி. நம்ம ஃபார்மிங் ப்ளஸ் ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சாத்துக்குடி எப்படி நட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 70 சாத்துக்குடி நட்டுருக்கோம். ஸோ அதில் 4 ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க. ஸோ அதுதான் நட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு குழி நோண்டிப்போம். 1.5 அடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு குழி நோண்டிப்போம். நம்ம என்ன சாத்துக்குடி நட்டுருப்போம் பார்த்தீங்கன்னா நாகூர் சாத்துக்குடி தான் நட்டுருப்போம். ஸோ இந்த சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா வெயிலுக்கும் மழைக்கும் நல்லா தாங்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகங்க. ஸோ அதனால் இந்த சாத்துக்குடி சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம குழி நோண்டதும் நம்ம ஆட்டு எரு இல்லை மாட்டு எரு பார்த்திங்கன்னா மக்கின எருவை நம்ம குழியில் கொட்டிப்போம். ஸோ கொட்டிட்டு பார்த்திங்கன்னா வேப்ப மண்ணாக்கு அப்படி இல்லைனா இன்செக்டிசைட் பெஸ்டிசைட் ஏதோ ஒரு ஆட் பண்ணிப்போம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கரையான் அடிக்காமல் இருக்கும். ஸோ வேறு கரையான் அடிச்சு நம்ம செடியான செத்து போயிடும். ஸோ நம்ம மண்ணை மேலே ஆட் பண்ணிவிட்டு அதாவது நம்ம வாங்கின செடி பார்த்திங்கன்னா கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நட்டுருவோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா செடியை அப்படியே நட்டுருவாங்க. ஸோ கம்பல்சரி பார்த்திங்கன்னா கவரை கழட்டிட்டு நீங்கள் செடி நடவு செய்யலாம். செடி நட்டதும் பார்த்தீங்கன்னா அந்த மேல் மண் மட்டும் உள்ளே தள்ளிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி விட்டுருவோம். கீழே நல்லா வேறு ஊர் வரைகளுக்கு தண்ணி ஃபுல்லாக விட்டுருங்க. நம்ம பார்த்திங்கன்னா மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஸோ எல்லா இளைஞர்களும் இந்தமாரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் மரங்கள் நிறைய நடுவோம். நன்றி மக்களே.